1 சாமுவேல் 29 அதிகாரம் 1 முதல் 11 வசனம் வரை. 1. பெலிஸ்தியர் தங்கள் சேனைகளை எல்லாம் அப்போக்கிலே கூடி வரச் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியரில் இருக்கிற துறவண்டைகளே பாளையம் இறங்கினார்கள். Now the Philistines gathered all their armies through the Habak, and the Israelites pursued by a foundations which is the Jeruel. அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100,000 சேர்வைகளோடு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அகீசரோடு பின் தண்டே போனார்கள். And the Lord of the Philistines passed, and the hundreds and by thousands, but David and his men and passed, and this river with Agizos. வசனம் 3. அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் அந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். அகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரர்களாயிருந்து இந்த தாவீது எத்தனை நாட்களும் எத்தனை வருஷங்களும் என்னுடனே இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் அவனிலே கண்டுபிடிக்கவில்லை என்றான். Then said the prince of the Philistines, What do these Hebrews here? And Achish said unto the prince of the Philistines, Is not this David, the servants of the Saul the king of the Israel, which hath been with me this day of this year? And I have found no fault in him in sin, and for unto me unto this day. அதனால் பெலிஸ்தியரின் பிரபுக்கள் அவன் மேலே கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகபடிக்கு இங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாய் இராதபடிக்கு இவனை நம்முடனே கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை. இவன் இதனாலே என் ஆண்டவனுடனேயே ஒப்புரவாவான். இந்த மனுஷனுடைய தலைகளினால் அல்லவா? And the prince of the Philistines were and war with him. And prince of these Philistines unto him, Make this follow written, that he may go against to this place, which thou hast and appoint him, and let him not go down with you to the battle. And lost he in the battle, he went in the adversaries to use for the war with Saul, he reconciled himself unto this master. Saul and it's not and be with these hands of this man. வசனம் 5. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவா இப்படியே சொன்னார்கள் என்றார்கள். Is not this David of this whom this say song one to another in dance, saying, Saul and slave is thousands and David is 10,000s. வசனம் 6. அப்பொழுது அகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்று நீ பாளையத்திலே என்னுடனே போக்கும் வழக்கமாயிருக்கிறது, என் பார்வைக்கு நல்லது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நீ என்னிடத்திலே வந்து சேர்ந்தது நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் நான் உன்னிலே ஒரு பொல்லாப்பையும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. Then Achish called on David and said unto him, Surely as the Lord and liveth, thou hast been an upright, and the going out and the coming in with me in the is good in my sight. For I have not found an evil in these sins.
the days of this coming unto me unto this day, nevertheless the Lord of favor thee not. வசனம் 7. ஆகையால் பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் உன்மேலே தங்கள் அடையாள அடையாள அடையாதபடிக்கு இப்பொழுது சமாதானத்துடனே திரும்பி போய்விடு என்றான். Wherefore now and return and go in peace, that thou and displace not the have these Philistines. வசனம் 8. தாவீது அகீஸை நோக்கி, ஏன் நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுடனே யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்து நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியனிடத்திலே கண்டுபிடித்தது என்ன என்றான். And David said unto the Aziz, but what have and do I do Doni, and what hast and thou and found and in thee servants, so long as I haven't been and with thee unto this day, that I may not and go further against the enemies of my lord the king. வசனம் 9. அகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன். ஆனாலும் இவன் எங்களுடன் கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தியரின் பிரபுக்கள் சொல்கிறார்களே. And I answered and said unto David, I can know that thou art good in my sight, as an angel of the God, notwithstanding the prince of the Philistines I have said, and he shall not go up with you to the battles. வசனம் 10. அப்பொழுது நீ நாளை அதிகாலையிலே உன்னுடனே வந்த உன் நாட்களுடைய வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு விடியற்காலத்திலே வெளிச்சமாயிருக்கிற போது புறப்பட்டு போ என்றான். Wherefore now and rise up the early in this morning with the master's servants that haven't come with thee, and as soon as he be up early in the morning, and I have the light, depart. வசனம் 11. அப்படியே தாவீது அதிகாலையிலே தன் மனுஷனை கூட்டிக் கொண்டு பொழுது விடிகிற நேரத்திலே பெலிஸ்தியரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தியருக்கு எசிறுவேலுக்கு போனார்கள். பெலிஸ்தியரின் என்னவெனில் இஸ்ரவேலுக்கு போனார்கள். So David and his men and rise up the early to the depart in the morning to the return into the land of the Philistines, and the Philistines went up the Jezreel. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஆட்சி வந்திருக்காங்க. ஆட்சியோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி ஆட்சி ஃபேஸ் காட்ட நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா சம்பாதிக்க கிருபை கொடுத்தார். வெளிவாக்கத்தில் நாதமுனி லெஃப்ட் உள்ளே போனால் அங்கே ஒருத்தங்க இருந்தாங்க. நம்ம டாப் 4 கஸ்டமர். அந்த கஸ்டமரோட டியூட்டி எடுத்து ஓட்டிங்க 650 ரூபா. அப்புறம் சாப்பாடு ஒரு இடத்துல நின்று குமார் மெஸ்ஸில் சைடிஸ் வாங்கிக்கினாங்க, ஒரு கடையில் பிரியாணி வாங்கிக்கினாங்க, அப்புறம் வீட்டு சாப்பாடு இதெல்லாம் கலந்து ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டோம். முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் முடிஞ்சுது. அப்புறம் கண்ணனை பார்க்க வந்தேன். கண்ணனை பார்த்துட்டு அப்புறம் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணி கல்யாணத்தில் சாப்பிட்டேன். அங்கே சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் இப்போ வீட்டில் இருக்கேன். வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படித்த அந்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தூதர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறத வந்து ஒரு யார் சொல்கிறது, அவங்கள சூனியக்காரிங்களா, அவங்க சாமுவேலை எழுப்பி வர சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நிகழ்கிறது அப்படின்றத அந்த சூனியக்காரி அவங்களே சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் அந்த அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சவுல் சோர்ந்து கீழே விழுந்துடுறாரு. இப்படிலாம் நடக்க போதா, நானும் என் மகனும் இறக்க போகிறோமா அப்படிலாம் சிந்திச்சுட்டு இதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டதை தெரிஞ்சவொடனேயும் அந்த சூனியக்காரி அவங்க வீட்டிலேயே குறி சொல்கிறவங்க
அந்த வீட்லேயே அவங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்து அவரை கொஞ்சம் தேற்றி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நடக்கும்ன்றதை சாமுவேல் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவர் ஆவியை எழுப்பி கேட்குறாங்க, கடவுள் உன் பக்கத்தில் இல்லை, நீ செய்த தவறு. கடவுள் ஒருத்தங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் கடவுள் சொன்ன மாறாக இருந்து அதனால் அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. அதனால் தாவீதை ஏற்படுத்தி தாவீதை தெரிஞ்சு கொள்கிறாரு. அதேமாதிரி சவுலும் 40 வருஷம் ரூல் பண்ணியிருக்கான்றாங்க. தாவீதும் 40 வருஷம் ரூல் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிற குடும்பம், ஃபேமிலிஸ்குள்ளே எந்த ஒரு பிரிவினையும் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அவங்க 2 பேர்த்தையும் பாதிக்கணும், அவங்க 2 பேர்த்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த 2 பேர்த்துக்கு பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவல் தான். அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வரும், அப்போ இந்த பூமியில் ஒழுங்காக வாழலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஈக்குவல் பனிஷ்மெண்ட். அதனால் அந்த பயத்துலேயே அவங்க பூமியில் நம்ம இந்த கல்யாணம் பண்ணியாச்சு, இந்த கல்யாணத்தை நம்ம எது தடை வந்தாலும் அதை எதிர்த்து நம்ம இந்த பூமியில் ஒழுங்காக வாழ்வோம் அப்படின்ற ஒரு முடிவு வரும் அவங்களுக்கு. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்க பிரிவினை கொண்டு இந்த டைவர்ஸ்ன்றதை கொண்டு வராங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், இதை அவங்க எப்போ முடிவு பண்ணுறதுன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை முடிவு பண்ணணும். சமுதாயன்றது ரொம்ப புனிதமானது, அதில் நல்லதை மட்டும்தான் எடுத்துப்பாங்கன்றது பூமியில் எத்தனை கண்ட்ரி இருக்குது அத்தனை கண்ட்ரிக்கும் தெரியும். அதில் ஒருத்தங்க ராங்காக போகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை அப்படின்றது நிச்சயம். அது அவங்க கல்யாணத்துக்கு பின்னாடி, கல்யாணம் ஆகிறதுக்கு பின்னாடி, கல்யாணம் ஆகாத போது பண்ணுறதெல்லாம் அது வேறு கணக்கு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பண்ணுறது அது தவறு. ஏன்னா முக்கியமான தவறே அவங்க பண்ணாத மாதிரி பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு துணைவியாக மனைவி இருக்காங்க, துணைவராக புருஷன் இருக்காங்க. அப்போ அவங்க தவறு பண்ணுறதே கிடையாது, இந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது. அங்கே ஒழுங்காக தான் வாழணும். அவங்களுக்கு என்ன அங்கே திருப்தி இல்லைன்றதை வெளிப்படையாக சொல்லி அதை அவங்க சரி செஞ்சுக்கணும். அதுதான் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஆட்சியை பார்த்துட்டு இந்த வீடியோவில் எங்கள் ஆட்சியும் கனெக்ட் பண்ணுறேன், சேர்க்குறேன். ஏன்னா அவங்க எங்கள் ஆட்சி, அவங்களுக்கு ஏஜ் இருக்கும் 69 அவங்க வந்திருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவரு தான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நான் சர்ச்சில் ஜாயின் பண்ணேன். எனக்கு வேணாண்டா. சொல்லுங்க, பேசுங்க. யார்கிட்ட பேச? என்ன பேச? சும்மா பேசுங்க. சொல்லு. எப்படி வந்தீங்க ஊர்ல இருந்து கிளம்பி? உன்னைய பார்த்துட்டு போகலாம், அம்மாவை பார்த்துட்டு போகலாம், பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். அப்புறம் ஊரை பார்த்துட்டு ரோடெல்லாம் மாற்றி அமைக்கிறாங்க. எல்லாம் இப்படி ரோடெல்லாம் மாற்றுறாங்க, நமக்கு பாதை கூட தெரியாது, எப்படியோ போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் என்ன சொல்ல, நீ வா ஊருக்கு. எப்போ வரேன்? என்னைக்கிடா வரேன்? எப்போ? சரி, நான் சொல்கிறத நீ கேட்கணும். அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு நம்ம ஊரில் இருந்துக்க, நம்ம ஆச்சு. அப்போ எந்த ஊர் பொண்ணு வேணாம்? அமெரிக்கா போகிறேன். அமெரிக்கா போகிறேன். அங்கெல்லாம் வேணாம்ப்பா, அந்த ஊர் பொண்ணுங்களாம் வேணாண்டா. அந்த ஊர் பொண்ணு நல்ல பொண்ணு தான். அப்படி சரி, பொண்ணுங்க கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு போவாங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். ஓகே, எப்போ கூப்பிட்டு வரேன்? அது நடக்கும். எப்போ எல்லாரும் அப்படின்னு சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் போகலாம். சரி.